2 குட்டி குழந்தைங்க அவங்க பாட்டி கூட ஷாப்பிங் பண்ண வர்றாங்க. பாட்டி எதெல்லாம் அதிக டிஸ்கவுண்ட்ல இருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் பாட்டியோட நிலைமையை புரிஞ்சு டிஸ்கவுண்ட்ல இருக்கிற பொருளா எடுத்துட்டு வர்றான். குட்டி பாப்பாவோ ஆசையா பிஸ்கட் எடுக்கிறா. பாட்டி அதை வேணான்னு சொல்லிடுறாங்க. இதனால பாப்பா சோகமா நிக்கிறத பார்த்துட்டு தாத்தாவோட பிறந்தநாளுக்கு நீயே கிஃப்ட் செலக்ட் பண்றியான்னு கேக்குறாங்க. பாப்பாவும் ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா கேக் வாங்கலாம்னு போறா. அங்க ஒயிட் ஷர்ட் போட்ட ஒருத்தர் பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி அவ கேட்ட கேக்க எடுத்து கொடுக்குறாரு. பாட்டி எல்லா பொருளையும் அவங்ககிட்ட இருக்க கூப்பனை கொடுத்து பில் போட போறாங்க. பில் அமௌண்ட் அதிகமா வந்ததால இவங்க அந்த கேக்க வேணாம்னு சொல்லிடுறாங்க. பாப்பாவோ நான் வேற எதுவுமே கேட்கல, எனக்கு இதை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்றா. பாட்டி அடுத்த தடவை வாங்கிக்கலாம்னு சொல்ல போன தடவை இப்படிதான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பாப்பா கோச்சிட்டு போயிடுறா. இதை பார்த்த ஒயிட் ஷர்ட் போட்டவர் அந்த கேக்க வாங்கிட்டு பாப்பா கிட்ட ஓடி வந்து கொடுக்குறாரு. பாட்டியோ இது வேணான்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு வாங்கி கொடுக்க எந்த ரீசனும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவரு நான் சின்ன பையனா இருந்தப்போ என் பிறந்தநாளுக்கு கேக் வாங்க போனேன், பட் என் அம்மா கிட்ட அதுக்கு காசு இல்லாததால அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்ப யாருன்னு தெரியாத ஒருத்தர் எனக்காக கேக் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு நான் தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல, பட் என்னால அவரை மறக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கேக்க கொடுக்குறாரு. பாட்டியும் அதை வாங்கிட்டு உங்க நம்பரை கொடுங்க, என்கிட்ட அமௌண்ட் வந்ததும் நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இவர் அந்த பேப்பர்ல எதையோ எழுதிட்டு பாப்பா கிட்ட கொடுத்துட்டு ஒரு நாள் இதே மாதிரி உன்னால ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்றாரு. பாப்பாவும் ஓகே சொல்ல பாட்டி அவர்கிட்ட உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. இவரோ உங்க பின்னாடி லைன்ல நின்ன ஒருத்தர்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பாப்பா வீட்டுக்கு போனதும் தாத்தா கிட்ட ஹாப்பியா கேக்க கொடுக்குறா. இவர் பாட்டி கிட்ட எதுக்கு இவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணி கேக் வாங்கலான்னு கேட்க அவங்களோ ஒரு அன்பான பையன் வாங்கி கொடுத்தான்னு சொல்றாங்க. அவர் ஒரு லெட்டரும் கொடுத்தாருன்னு சொல்லி பாப்பா அதை தாத்தா கிட்ட கொடுக்குறா. பார்த்தா இவர் தான் அவனுக்கு சின்ன வயசுல கேக் வாங்கி கொடுத்திருக்காரு. அவனோட அம்மாவும் போன் நம்பர் கொடுங்க நான் திருப்பி தரேன்னு சொல்ல இவர் அவங்க கிட்ட லெட்டரை கொடுத்துட்டு கிளம்பியிருக்காரு. இவனும் அதே போலதான் இப்ப லெட்டரை கொடுத்துட்டு போயிருக்கான். அதுல நாம பண்ற ஒரு சின்ன நல்ல விஷயம் ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தொடர்ந்து போகும், அதோட பலன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப நமக்கு வந்து சேரும்னு எழுதியிருக்கு. இதைத்தான் அவரும் அந்த லெட்டர்ல எழுதி கொடுத்திருப்பாரு. இப்ப இவருக்கே அந்த பையன் கேக் வாங்கி கொடுத்திருக்கான். இவர் அந்த பையனை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹாப்பியா அவரோட பிறந்தநாளை கொண்டாடுறாரு.